Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுவையான வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை, வெல்லம், பச்சரிசி, தேங்காய், ஏலக்காய், சிறுபருப்பு. கடாய் வச்சு ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துட்ருங்க. இது பொரியும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பொரிஞ்சிருக்கு. அடுத்தது அதே கடாயில் 2 ஸ்பூன் சிறுபருப்பு. இதை வந்து பாசி பயிரணும் சொல்லுவாங்க. நல்லா வறுத்துருங்க. இதுவும் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவுக்க வறுத்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி இருக்கு இல்லையா, அதோட சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் வெல்லத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை மத்தோட காம்பு பகுதியில் திருப்பி வச்சு கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வெல்லம் வந்து கரையணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் வந்து நம்ம இப்போ பாவு எடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். இது வந்து நல்லா வாசனை வரும். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் திரும்ப ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து பாகு பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுற பதம் வர அளவுக்கு இதை வந்து நான் பாகு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காவை இதோட சேர்த்துடலாம். அடுத்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ இதை நல்லா கலந்த பின்னாடி ஒரு 5 நிமிஷம் இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது லைட்டாக கொதிக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ சூடு இருக்கும் பொழுதே நம்ம பிடிச்சாதான் இது பிடிக்க வரும். அதனால் இப்போ நம்ம இதை பிடிச்சிடலாம். இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிற அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக கொஞ்சம் பிடிக்கிறேன். இது வந்து சூடு இருக்கும் பொழுதே நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் பிடிக்க வரும். அப்படி பிடிக்க வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் இதை சூடுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு கை சூடு தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவை வந்து கையில் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இதை உருண்டை பிடிங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்க்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வேர்க்கடலை உருண்டையும் நான் வந்து உருட்டிடுறேன்.
இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. அதனால கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் இந்த வேர்க்கடலை உருண்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.